ரஞ்சிதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளவு சிக்கல், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுது, 4வது படம் வந்துட்டுலாம் நீ பார்த்து பண்ணலாம்ல, பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாரு. இப்ப கூட உதடு ஒட்டாரத்துக்கு தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷன்ல உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்சியலா பேசி மாட்டிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம உதடுல ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா டகடகன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கு தான் பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொட்டி இருக்கும் ஏதோ ஒண்ணு. நான் போகும்போது ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனா மேல போய் அது கொட்டிடும் பயங்கரமா. அப்ப யோசிப்பேன், இது உள்ள கடந்திருக்கு தெரியாம கடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷன்ல நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பாரு, டேய் நார்மலா இருக்கா, நார்மலா இருக்கா, நீ வந்து கேஷுவலா இருக்க, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ வந்து நீ சொன்னா எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளவு வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசிச்சு அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சு ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படிங்கிறது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது.